ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, நேற்று கனடியன் பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ இந்தியா மீது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. அதாவது கனடாவை சேர்ந்த ஒரு காலிஸ்தான் தலைவர் கொலையில இந்திய உளவு அமைப்புகளுக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னு அவர் குற்றம் சுமத்தி இருக்காரு. ஜஸ்டின் ட்ரூடோவோட இந்த அறிவிப்பின் மூலமா இந்தியா மீது ஒரு டிப்ளமேட்டிக் வார அவர் தொடங்கி இருப்பதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஜஸ்டின் ட்ரூடோ எதற்காக இந்தியா மீது இது போன்ற குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு, இதற்கு பின்னால உள்ள அரசியல் என்ன, கனடாவின் குற்றச்சாட்டிற்கு இந்தியா கொடுத்த பதிலடி என்ன, கனடியன் பிரைம் மினிஸ்டரோட இது போன்ற அறிவிப்புகள் மூலமா இந்தியா கனடா உறவுல என்னென்ன பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு, இதனால யாருக்கு அதிகமான பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். கனடாவுக்கும் இந்தியாவுக்கும் தற்போது ஏற்பட்டிருக்க பிரச்சனை திடீர்னு இன்னைக்கு வந்த பிரச்சனை கிடையாது. என்னைக்கு ஜஸ்டின் ட்ரூடோ கனடால பிரைம் மினிஸ்டரா பதவி ஏற்றாரோ அன்னையில இருந்து இந்தியா கனடா உறவு மிக மோசமான நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கு. இதற்கு காரணம் கனடியன் பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோவோட மைனாரிட்டி அப்பீஸ்மென்ட் பாலிடிக்ஸ். கனடால கிட்டத்தட்ட 2% சீக்கிய மக்கள் வாழ்றாங்க. இவர்களோட வாக்குகளை கைப்பற்றுவதற்காக தான் ஜஸ்டின் ட்ரூடோ தொடர்ந்து இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய காலிஸ்தான் அமைப்புகளுக்கு ஆதரவு தெரிவிச்சு வர்றாரு. அது மட்டும் இல்லாம சில வருடங்களா பஞ்சாப்ல ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு கனடால இருந்து இயங்கி வரும் காலிஸ்தான் பயங்கரவாத அமைப்புகள் தான் காரணமா இருக்கு. ஆனா இந்த விஷயம் தொடர்பா இந்திய அரசாங்கம் கனடா அரசாங்கத்திட்ட தங்கள் நாட்டில் இயங்கக்கூடிய காலிஸ்தான் அமைப்புகள் குறித்து தொடர்ந்து குற்றம் சுமத்தி வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா கனடா என்ன சொல்றாங்கன்னா, இது ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், எங்க நாட்டுல பேச்சுரிமை இருக்கு, அவங்கள தடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நேற்று கூட பஞ்சாப் மாநிலத்துல ஒரு காங்கிரஸ் தலைவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காரு. இவர் சுட்டுக் கொல்லப்பட்ட பிறகு ஹர்ஷா டால் அப்படிங்கிற ஒரு தேடப்படும் தீவிரவாதி தன்னுடைய Facebook பக்கத்துல இவரை கொன்றது எங்களுடைய காலிஸ்தான் டைகர் ஃபோர்ஸ் அப்படிங்கிற அமைப்பு தான் அப்படின்னு சொல்றாரு. இதுல இருந்து கனடால இருந்து இயங்கக்கூடிய காலிஸ்தான் தீவிரவாத அமைப்புகளால் இந்தியாவுக்கு எவ்வளவு பெரிய அச்சுறுத்தல் இருக்கு அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. இந்த சூழ்நிலையில தான் சில மாதங்களுக்கு முன்பு கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்துல ஹர்தீப் சிங் நைஜர் அப்படிங்கிற ஒரு காலிஸ்தான் தீவிரவாத இயக்கத்தின் தலைவன் அடையாளம் தெரியாத மர்ம நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கான். ஹர்தீப் சிங் நைஜர் சுட்டுக் கொல்லப்பட்டு பல மாதங்கள் ஆன பிறகு தற்போது ஜஸ்டின் ட்ரூடோ இந்த கொலைக்கும் இந்தியாவின் உளவு அமைப்புகளுக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அதற்கான ஆதாரங்களை கேட்ட பொழுது அவர்களால் சரியான பதில சொல்ல முடியல. ஜஸ்டின் ட்ரூடோவோட இந்த அறிவிப்புக்கு பிறகு கனடால இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இந்திய தூதரை நாட்டை விட்டு வெளியேறும்படி சொல்லியிருக்காங்க. ஒரு நாட்டோட தூதரை எக்ஸ்பெல் செய்வதெல்லாம் இரு நாடுகளுக்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதாவது இரு நாடுகளுக்கும் இடையே யுத்தம் ஏற்படும் சூழ்நிலை ஏற்படும் பொழுதுதான் இது போன்று தூதர்களை எக்ஸ்பெல் செய்வாங்க. நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் கனடியன் பிரைம் மினிஸ்டரோட இந்த செயல் ஒரு முட்டாள்தனமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சூழ்நிலையில கனடா இந்திய தூதரை நாட்டை விட்டு வெளியேறும்படி சொன்ன உடனே இந்தியா கனடாவுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா இந்தியாவுக்கான கனடா தூதரை அழைத்து இன்னும் 5 நாட்கள்ல நீங்க இந்தியாவை விட்டு வெளியேறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை கனடா எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா பழைய இந்திய அரசாங்கங்களா இருந்தா வெறும் கண்டனங்கள் தெரிவிச்சதோட நின்றுப்பாங்க. ஆனா கனடாவுக்கு இந்திய அரசாங்கம் ஒரு சரியான பதிலடியை கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்திய அரசாங்கம் கனடா பிரைம் மினிஸ்டரோட குற்றச்சாட்ட எந்த ஒரு ஆதாரமும் இல்லாத உள்நோக்கம் கொண்ட குற்றம் சாட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்டின் ட்ரூடோவோட மைனாரிட்டி அப்பீஸ்மென்ட் பாலிடிக்ஸ் காரணமா இந்தியா கனடா உறவு இதுவரைக்கும் இல்லாத ஒரு மோசமான நிலையை எட்டியிருக்குன்னு சொல்லலாம். கனடா அரசாங்கம் இதற்கு முன்பும் இந்தியாவுக்கு எதிராக பல முக்கியமான காரியங்களை செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பா சில மாதங்களுக்கு முன்பு இந்திய முன்னாள் ராணுவ அதிகாரி ஒருவர் கனடாக்கு விசா அப்ளை பண்ணியிருக்காரு. ஆனா அவருக்கு விசா கொடுப்பதற்கு கனடா அரசாங்கம் மறுத்துட்டாங்க. இதற்கு காரணமா அவங்க சொல்றது, நீங்க காஷ்மீர் மாநிலத்துல பணியாற்றி இருக்கீங்க, அதனால உங்களுக்கு விசா கொடுக்க
முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து காஷ்மீர் விஷயத்திலையும் கனடா இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாட்டுல இருக்காங்க அப்படிங்கிறது மிக தெளிவா தெரியுது. இது போன்ற செயல்பாடுகள் காரணமாக தான் G20 மாநாட்டின் போது ஜஸ்டின் ட்ரூடோ இந்தியாவுக்கு வந்த பொழுது பாரத பிரதமர் மற்ற நாட்டு தலைவர்களுக்கு கொடுத்த வரவேற்ப அவருக்கு கொடுக்கல. அது மட்டும் இல்லாம உங்க நாட்டுல எங்க நாட்டின் இறையாண்மைக்கு எதிரான சக்திகள் செயல்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க, அவர்களுக்கு நீங்க தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வந்துகிட்டு இருக்கீங்க, இந்த விஷயத்தை நீங்க நிறுத்தி கொள்ளணும் அப்படின்னு ரொம்ப கண்டிப்பா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம கனடியன் பிரைம் மினிஸ்டரோடு G20 மாநாட்டின் போது எந்த ஒரு முக்கியமான ஒப்பந்தத்திலையும் இந்தியா கையெழுத்திடல. G20 மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக ஜஸ்டின் ட்ரூடோ இந்தியாவுக்கு வந்த பொழுது கனடால காலிஸ்தான் தனிநாடு வேண்டும் அப்படின்னு ஒரு ரெஃபரண்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த விஷயத்தையும் கனடா அரசாங்கம் கண்டுகொள்ளல. இது போன்ற பல செயல்களை கனடால இருந்து இயங்கக்கூடிய காலிஸ்தான் தீவிரவாத அமைப்புகள் இந்தியாவுக்கு எதிராக தொடர்ந்து செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சில மாதங்களுக்கு முன்பு கனடால வச்சு நடந்த ஒரு ரோட் ஷோல முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தி அவர்களை சீக்கியர்கள் சுட்டுக் கொள்வது போன்ற ஒரு டேப்லோவை அந்த ரோட் ஷோல கொண்டு வந்திருந்தாங்க. இது குறித்தும் இந்திய அரசாங்கம் தங்களுடைய கண்டனங்களை பதிவு செஞ்சாங்க. கனடா அரசாங்கத்திடம் இந்த விஷயம் குறித்து விளக்கம் கேட்கப்பட்டது. ஆனா அதற்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், எங்க நாட்டுல எந்த விஷயத்தையும் சொல்வதற்கு சுதந்திரம் இருக்கு, எங்களால இந்த விஷயங்கள் எல்லாம் கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நியாயமா பார்த்தா இந்திய அரசாங்கம் தான் கனடாவுடைய தூதரை இந்தியால இருந்து முதல்ல நீக்கி இருக்கணும். கனடா நாட்டு பிரஜை இந்திய உளவு அமைப்புகளால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காரு அப்படின்னு மட்டும்தான் சொல்றாரு. ஆனா இதே ஹர்தீப் சிங் நைஜர் இந்தியாவால் ஒரு டெசிக்னேட்டட் டெரரிஸ்டா அறிவிக்கப்பட்டவன், ஒரு தீவிரவாதிக்கு ஆதரவா இந்தியாவுடைய தூதரை நீக்கிய கனடியன் பிரைம் மினிஸ்டரோட செயல நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் எள்ளி நகையாடி வர்றாங்க. கனடாவுடைய இந்த செயல்னால இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை கிடையாது. வேணும்னா இந்தியர்களுக்கு கொடுக்கக்கூடிய விசால ஏதாவது பிரச்சனை பண்ணலாம். ஆனா கனடாவை பொறுத்தமட்டில் அவர்களுடைய பொருளாதாரம் தற்போது ஒரு மோசமான நிலையில இருக்கு. இந்த சூழ்நிலையில இந்தியாவுடன் எப்படியாவது ஒரு ட்ரேட் டீல கனடா கையெழுத்திடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து இருந்தாங்க. ஆனா இப்ப நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும் பொழுது கனடாவுடைய பொருளாதாரம் இன்னும் மோசமான நிலைக்கு போகும். இதே ஜஸ்டின் ட்ரூடோ சில வருடங்களுக்கு முன்பு இந்தியாவுக்கு ஒரு சுற்றுப்பயணம் வந்திருந்தாரு. அந்த சுற்றுப்பயணத்தின் போது பிளைட்ல இருந்து இறங்கும் பொழுது இந்தியாவின் பாரம்பரிய உடையோடு தரையிறங்கினாரு. இத இந்தியால இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் பாராட்டினாங்க. அதுல எனக்கு ஆச்சரியம் தரக்கூடிய சில நபர்களும் சமூக வலைத்தளங்கள்ல அவரை பாராட்டினாங்க. அதாவது இந்தியாவுக்கு எதிராக தொடர்ந்து கருத்துக்களை பதிவிடக்கூடிய சில நபர்களும் ஜஸ்டின் ட்ரூடோவை பெரிய அளவுல பாராட்டினாங்க. எனக்கு அப்பொழுதே தெரியும் ஜஸ்டின் ட்ரூடோக்கு பின்னாடி இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய நாடுகள் இருக்காங்க அப்படின்னு. ஜஸ்டின் ட்ரூடோ தொடர்ந்து 8 நாட்கள் இந்தியால சுற்றுப்பயணம் செஞ்சாரு. பல இடங்களுக்கு சென்று புகைப்படங்கள் எடுத்தாரு. ஆனா பாரத பிரதமர் அவரை சந்திப்பதற்கு நேரம் ஒதுக்கல. இந்தியாவை விட்டு செல்லும் பொழுது இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் இடையே ஒரு ட்ரேட் டீல கையெழுத்திட்டு செல்லலாம் அப்படின்னு ஜஸ்டின் ட்ரூடோ நினைச்சாரு. அதுவும் நடக்கல. இதனால கனடால அவருடைய பாலிசிஸ் தொடர்பா பலத்த எதிர்ப்பு கிளம்பியது. ஜஸ்டின் ட்ரூடோவின் இந்திய பயணத்தின் போது பஞ்சாப் மாநிலத்தோட சீஃப் மினிஸ்டரை நான் சந்திக்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சாரு. ஆனா பஞ்சாப் மாநிலத்தோட அப்போதைய சீஃப் மினிஸ்டர் கேப்டன் அம்ரிந்தர் சிங் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களை சந்திப்பதற்கு மறுத்துட்டாரு. கேப்டன் அம்ரிந்தர் சிங் உண்மையான ஒரு தேசியவாதி. அவர் என்ன சொன்னாருன்னா, நான் உங்களை பார்க்கணும்னா உங்க நாட்டுல செயல்படக்கூடிய சில முக்கியமான காலிஸ்தான் தீவிரவாதிகளோட பெயர்களை நாங்க கொடுப்போம், அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு உறுதி கொடுத்தா மட்டுமே உங்களை பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னாரு. கேப்டன் அம்ரிந்தர் சிங் அவர்களின் கோரிக்கை ஏற்கப்பட்ட பிறகே ஜஸ்டின் ட்ரூடோவை அவர் சந்திச்சாரு. ஜஸ்டின் ட்ரூடோ இந்திய தூதரை நீக்கியதோடு நில்லாமல் யூகே பிரைம் மினிஸ்டர் ரிஷி சுனக் அவர்களை தொலைபேசியில் அழைத்து ஹர்தீப் சிங் நைஜர் கொலை தொடர்பா அவர் பேசியிருக்காரு. ஆனா யூகே பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு பெரிதா ரெஸ்பாண்ட் பண்ணல. அதற்கு பதில், நாங்க இந்தியாவுடன் ஒரு முக்கியமான வர்த்தக ஒப்பந்தத்தை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகள்ல ஈடுபட்டு இருக்கோம், அதனால நாங்க மற்ற விஷயங்களை பத்தி யோசிப்பதற்கு நேரம் இல்ல அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அமெரிக்கா மற்றும் பிரான்சும் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களின் குற்றச்சாட்டை பெரிதுபடுத்த மறுத்துட்டாங்க. இப்போ நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்தா ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களின் செயல்பாட்டால் கனடா தன்னுடைய நட்பு நாடுகளிடம்
நாடுகளிடமிருந்தே தனிமைப்படுத்தப்படும் அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. இன்னும் கனடா அதிபர் ஆதரவு கேட்க வேண்டியது சீனா மற்றும் பாகிஸ்தானிடம் தான். அவங்க கிட்ட மட்டும் ஆதரவு கேட்டுட்டார்னா இந்தியாவுடைய நிரந்தர எதிரியா கனடா மாறுவாங்க. கனடா என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா இது பழைய இந்தியா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நம்ம என்ன சொன்னாலும் சரி சரின்னு கேட்டுட்டு போவாங்க அப்படின்னு. ஆனா இப்பொழுது உள்ள இந்தியா நீங்க எப்படி எங்களை நடத்துறீங்களோ அதே போன்றுதான் உங்களை நடத்துவோம் அப்படிங்கறத அவருக்கு மறுபடியும் புரிய வச்சிருக்காங்க. இதே போன்றுதான் துருக்கியும் இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டு வந்தாங்க. இப்போது துருக்கியின் நிலை ரொம்ப மோசமா இருக்கு. துருக்கி உலக நாடுகளிடமிருந்து தனிமைப்படுத்தப்பட்டிருக்கு. துருக்கியோட பொருளாதாரம் மிகவும் ஒரு மோசமான நிலையில இருக்கு. இதே நிலைதான் கனடாவுக்கும் ஃபியூச்சர்ல ஏற்படும். கனடாவுடைய இந்த குற்றச்சாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்தியா கனடா தூதரை வெளியேற சொன்னது சரியா அப்படிங்கிறது குறித்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.